முருகருக்கு இப்ப எதுக்கு மாநாடு நடத்தணும்? இதெல்லாம் தேவையா? மக்கள் கேட்டாங்களா? மக்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அதை பத்தி என்னைக்காவது இந்து முன்னணியோ RSSஓ BJP பேசியிருக்கா? நேத்து வந்து பாத்தீங்கன்னா சிபிஎம் வந்து ஒரு பிரச்சாரம் நடத்துறாங்க. அதுல போய் இந்து முன்னணி போய் கலவரத்தை உருவாக்குறாங்க. மாநாடு நாளைக்கு நடக்க போகுது, இன்னைக்கு தாக்குறாங்க, அடிக்கிறாங்க. இவன் கூட்டமா ரோட்ல போறான்னா என்ன வேணாலும் செய்வான். அந்த நேரத்துல என்ன தோணுதோ என்ன செய்வான். அண்டா எடுக்கணும், அண்டாவை எடுப்பான். கல் எடுத்துறான், கல் எடுத்து தெரியுவான். இவனை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. திருப்பரங்குன்றத்துல மதுரை வீரனா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய RDO இவங்களாம் வந்து RSS பேக்ரவுண்ட் பின்னாடி தெரிய வருது. பிரச்சனையை யாரு பண்றாங்கன்னா, தனக்கு ஏதுவான ஆட்களை வந்து எல்லா இடத்துலயும் செட் பண்ணிட்டு ஒரு பிரச்சனை வந்தா டக்குன்னு அடுத்தடுத்து வந்து அவங்களுக்கு சார்பா நகர்த்தணும் அப்படிங்கிற வேலைகளை அவங்க செய்யறாங்க. மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கோ, எடப்பாடியார் ஆண்ட 10 ஆண்டுகள்ல அவங்க செஞ்ச அட்டூழியங்களை நம்ம நேரடியா பார்த்தோம். ஒரு ஜனநாயக சக்திகளை சாதாரணமா ஒரு இடங்களை கூட முடியாது. ஒரு தெருமுனை பிரச்சாரம் செய்யறது கூட அனுமதி கிடையாது. மெகாபோன் வச்சு கூட பேசக்கூடாது. இதெல்லாம் யாரு? ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி செய்யக்கூடிய வேலையா? இது மொத்தமா RSS BJP அஜெண்டா தான். இந்து முன்னணியா இருக்கட்டும், RSS இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இவங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பொறுக்கிகளை தான் உள்ள வச்சிருக்காங்க. அப்ப அவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு மாநாடு அப்படின்னு சொன்னா அவர்கள் ஆளுக்கு வந்து ஒரு ரசீது புத்தகத்தை வச்சுக்கிட்டு முருகபக்தர் மாநாடுன்னு சொல்லி ஒரு Facebook வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த Facebookல பாத்தீங்கன்னா அன்றாடம் நூற்றுக்கணக்கான பதிவுகளை வந்து போடுறாங்க. அதுல பேசக்கூடிய எல்லா விஷயமே அரசியல் தான். அதுல நிறைய வீடியோக்களை வந்து போடுறாங்க. அதுல வீடியோக்களை ஒருத்தட்ட போய் கேட்கறாங்க, இந்த முருகபக்த மாநாடு எதுக்கு நடக்குது? ஏங்க ஏற்கனவே திமுக அறநிலைத்துறை சார்பா நடத்தினாங்களே, நீங்க ஏன் நடத்த வேண்டிய தேவை இருக்கு? இந்த கேள்வி இவங்களே கேட்கறாங்க. ஏன்னா இந்த மைக்ல பாத்தீங்கன்னா முருகபக்த மாநாடு இந்த லேபிள் தான் இருக்கு. இந்த கேள்வி இவங்களே கேட்டு என்ன பதில் சொல்லணும்ன்றது இவங்களே முடிவு பண்ணி செய்யக்கூடிய டிராமா தான் இது அரசியல் இல்லையா? ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் தொடர்ச்சியா இந்த மாதிரியான கலவரங்களை தூண்டுற பேச்சுகளை பேசிதான் அவங்க ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க. பல கலவரங்களை உருவாக்கியிருக்காங்க. ஒரு சிக்கந்தர் மலைன்ற பேர்ல இஸ்லாமியர்கள் அபகரிச்சிட்டாங்க. அதை மீட்பதற்காக அந்த மாநாடு அவர் வெளிப்படையா பேசுறாரு. கோர்ட் என்ன செஞ்சது? போலீஸ் என்ன செஞ்சது? இது வரைக்கும் ஏதாவது வழக்கு பதிவு பண்ணிருக்காங்களா? மலையை மீட்போனா என்ன அர்த்தம்? எந்த மலையை மீட்பீங்க? குன்றத்தை காப்போனா எந்த குன்றத்தை காப்பீங்க? மதுரையில உட்கார்ந்துகிட்டு குன்றத்தை காப்போனா திருப்பரங்குன்றத்தை காப்போன்றதுதான். அப்ப மலையை மீட்போனா எந்த மலையை மீட்போம்? திருப்பரங்குன்ற மலையை மீட்போன்றதுதான். அப்ப யார்கிட்ட இருந்து நீ மீட்க போறீங்க? நாளைக்கு மாநாட்டுல அவங்க என்ன பேச போறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிரான, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான, தமிழ்நாட்டு அரசுக்கு எதிரான கருத்துக்களை விதைப்பதை தான் அவங்க செய்ய போறாங்க. ஆனா அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இல்லையா? நேர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மக்கள் அதிகார கழகத்தின் மாநில பொருளாளர் தோழர் அமிர்தா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி நடைபெறக்கூடிய முருகன் மாநாட்டிற்கு வலுக்கட்டாயமா நிதி வசூல் பண்ணி இந்து முன்னணியை சேர்ந்த, இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா வந்து இது முருகபக்தர்கள் மாநாடுன்ற பேர்ல இந்து முன்னணி மட்டும் இது வந்து நடத்தல. இந்து முன்னணியா இருக்கட்டும், BJP எல்லாருமே RSS எல்லாம் சேர்ந்து தான் நடத்துறாங்க. குறிப்பா வந்து மதுரையில வந்து இவங்க வந்து நிதி வசூல் செய்யும் பொழுது சிவபிரகாஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அது போலீஸ்ல இவங்க நிதி தரேன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா கூடுதலா வேணும்னு சொல்லி இவங்க கேட்டதுனாலதான் வந்து அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. தரேன்னு சொன்னவரை அடாவடியாக வந்து இவங்க அதிகமா வந்து நிதி வசூல் பண்றது அப்படிங்கிறத செஞ்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இப்போ சமீபத்துல என்ன அப்படின்னு சொன்னா, கூடுதலா இவங்க இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவங்க, அர்ஜுன் சம்பத் கட்சியை சார்ந்தவங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து நிதி வசூல் பண்ணியிருக்காங்க தூத்துக்குடியில. இப்போ அதை வந்து கண்டிச்சு தினமலர்லேயே வந்து செய்தி வந்திருக்கு. இப்போ வந்து ஏதோ மக்கள் அதிகார கழகமோ கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை வந்து ஜனநாயக சக்திகளோ சொன்னாங்க அப்படின்னு சொன்னா சொல்லலாம், இவங்க ஏதோ சொல்றாங்கப்பா அப்படி உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பார்ப்பன பத்திரிகை தினமலர் எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தினமலர்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா, இது வந்து இவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனா இவங்க வந்து கணிசமா வசூல் பண்றாங்க அப்படிங்கிற செய்தினால அவரை வந்து நீக்கினதா செய்தி பத்திரிகையில வந்திருக்கு, தினமலர் வந்திருக்கு. இந்த 10,000 அப்படிங்கிறது வந்து ஒரு தனிநபர்கிட்ட வாங்கின செய்தி தான் இல்லைங்களா? அது வெளியே வந்தது. அது என்ன சொல்லுவோம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி பல லட்சக்கணக்கில் இவங்க வந்து இந்த மாதிரி இதை பயன்படுத்தி, முருக பக்தர்கள் மாநாடு பயன்படுத்தி இவங்க நிதி வசூல் பண்றாங்க, அது ஆட்டையை போடுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இதுல என்ன அப்படின்னா, இத ஒரு பகுதியில இல்ல ஒரு மண்டலத்துல ஒரு வட்டத்துல ஒரு நபர் மாவட்டத்தை சேர்ந்தவர் வந்து இப்படி 10,000 வாங்குறாருன்னா எவ்வளவு லட்சத்தை வந்து இவர்கள் வந்து கொள்ளடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது இல்லையா? இது வேற வழி இல்லாம தான் இவர்களே வெளியே வந்து சொல்றாங்க அப்படிங்கிறதான். மக்கள் இதான் இவங்களை பத்தி புரிஞ்சுக்கணும். இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரு, இவங்க எப்படிப்பட்டவங்க, இப்ப வந்து இந்த முருகபக்தர் மாநாடுன்ற பேர்ல இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு உண்மையான முதல் நோக்கம் வந்து கலவரம் பண்றது தான். ஆனா அதை தாண்டி இந்த மாதிரி வந்து போய் நிதி வசூல் பண்ணி கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிறதும் செய்யறாங்க. ஏன்னா இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யாரு அப்படிங்கிற சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. நான் பாக்குறேன் இவங்க கட்சியில யாரை சேர்க்கிறாங்க, எப்படிப்பட்ட நபர்களை சேர்க்கிறாங்க அப்படின்னா ரவுடிங்க, பொறுக்கிங்க, இவங்களதான் வந்து சேர்க்கிறாங்க.
அந்த அடிப்படையில் தான் அவர்கள் வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதா. மக்கள் வந்து இவர்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இல்லை, ஒரு மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னா வசூல் பண்ணி தான் நடத்தியே ஆகணும். ஆமாம், அதான் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க. அதாவது இவங்க எதுக்கு மக்கள் மத்தியில வசூல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மக்கள் மத்தியில வசூல் பண்றது அப்படிங்கிறது வந்து நீங்க போய் கேட்குறீங்க அப்படின்னா மக்கள் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அடாவடியா வந்து நீ இவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்றது ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போகுது? ஒரு சேட்டு தான் அவரே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, இவங்களுடைய ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள் தான் அவர்களே. ஏன்னா இவங்க அளவுக்கு மீறி வந்து போய் மிரட்டுறது. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க மிளகாய் பொடி வெங்கடேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இப்போ அவரை வந்து எடுத்திருக்காங்க. இவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அவர் வந்து இப்போ வந்து கட்சியிலேருந்து நீக்கி இருக்கிறாங்க. அவர் யாரு அப்படின்னா ஒரு பிரபல ரவுடி. அவரை தான் கொண்டு வந்து இவங்க ஒரு பிஜேபியினுடைய ஒரு மாநில பொறுப்புல வந்து வச்சிருக்காங்க, ஓபிசியோடைய தலைவராக வச்சிருந்தாங்க. இப்போ அவரை தான் வந்து கைது பண்ணியிருக்காங்க. கட்ட பஞ்சாயத்து எல்லா வேலையும் செய்யக்கூடிய நபராக இருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட நபர்களை தான் இவங்க கட்சிக்குள்ள சேர்க்குறாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒரு கட்சிக்குள்ள வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்து மக்களை போயிட்டு கொள்ளையடிக்கிறதுன்ற வேலையை தான் செய்யறாங்க நம்ம பார்க்குறோம். இப்போ அவரு இப்போ நீங்க இப்போ மிளகாய் பொடி வெங்கடேஷ்னு எடுத்துக்கோங்க, அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட அவர் மேல வந்து கிட்ட 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கு. தமிழ்நாட்டில், கேரளால, ஆந்திரால, தெலுங்கானால இந்த மாதிரி செம்மரம் கடத்துறது, இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து, துப்பாக்கி கையில வச்சிருந்தாரு. நீங்க ஆவடியில் பார்த்தீங்கன்னா கிட்ட 10 வழக்குகள் வந்து அவர் மேல இருக்கு. அவர் என்ன செய்யறாரு, சமீபத்தில் அமித்ஷா வந்து மதுரைக்கு வரும்பொழுது அவரோட நின்று பொன்னாடை போத்தி ஒரு புகைப்படம் எடுக்கிறாரு. இந்த புகைப்படத்தை அவர் யாருக்கெல்லாம் டேக் பண்றாரு அப்படிங்கிறதா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். காவல்துறை ஆணையர்கள் எல்லாருக்கும் பண்றாரு, அறிவாலயம் வரைக்கும் எல்லாருக்கும் டேக் பண்றாரு. நான் யாரு, நான் அமித்ஷாவோட வந்து நின்று போட்டோ எடுத்திருக்கேன் அப்படிங்கறத வந்து அவர் காட்டுறாரு. இதுக்கு பிறகுதான் இப்போ வந்து அவரை வந்து நீக்கியிருக்காங்க. அதாவது எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைக்கு வந்து ஒரு மீறி இருக்காரு, அதனால அவர் நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வந்து நயனா நாகேந்திரன் வந்து அவர் நடவடிக்கை எடுத்திருக்கு. அடிப்படை உறுப்பினர் தகுதி தூக்குறோம் அப்படின்னு. இப்போ நாம் என்ன கேட்கறதுன்னா, உங்க கட்சியில என்ன தகுதி, அவர் என்ன தகுதியில வந்து நீங்க அவரை மூலம் சேர்த்தீங்க, உள்ள சேர்த்தீங்க? ஏற்கனவே அவர் மேல இவ்வளவு வழக்குகள் இருக்கு. அவர் மேல குண்டர் தடுப்பு சட்டத்துல வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் இங்க இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் எல்லா இடங்களையும் அவர் மீது வழக்கு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க எப்படி ஒரு கட்சியில, அது மாநில பொறுப்புல ஓபிசி தலைவரை எப்படி கொடுத்தீங்க? உள்ள இருக்க இன்ஃபுளுன்ஸ்ல தான் வந்ததா சொல்றாங்க. அப்ப நீங்க நயனா நாகேந்திரன் சொல்றாரு இல்லையா, எங்களுடைய கொள்கைக்கு மீறி என்ன உங்க கொள்கைன்றதா இப்ப பிரச்சனை. இப்படிப்பட்ட நபர்களை உள்ள சேர்க்கறதா உங்க கொள்கை. அப்ப அதை மீறி அவர் என்ன நடந்துக்கிட்டாரு? இப்பெல்லாம் ரவுடிகளை பொறுக்கிகளை போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீதிமன்றங்கள்ல இந்த மாதிரி கோர்ட்ல அவங்க வந்து போய் ஜாமீன்ல எடுத்து தன் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறாங்கன்ற தகவல்லாம் நிறைய வந்து பத்திரிகை செய்திகள்ல வந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நபர்களை வந்து இவங்க கட்சிக்குள்ள வச்சுக்காங்க. இந்து முன்னணியா இருக்கட்டும், RSS-ஆ இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இவங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பொறுக்கிகளை தான் உள்ள வச்சிருக்காங்க. அப்ப அவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு மாநாடு அப்படின்னு சொன்னா அவர்கள் ஆளுக்கு வந்து ஒரு ரசீது புத்தகத்தை வச்சுக்கிட்டு அதுல போய் இந்த மாதிரி வந்து கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி வசூல் பண்றது, ஒரு 10,000 ரூபாய் வந்து தலைமைக்கு தெரியாம வந்து நடந்ததா சொல்லப்படுது. இல்ல கட்சி, அதான் நான் சொல்ல வரேன். எப்படி தெரியும், நீங்க கட்சிக்குள்ள யாரை வச்சிருக்கீங்க, எப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த நபர்களை வச்சிருக்கீங்க அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து இதே மாதிரி ரசீது வச்சிருப்பாங்க, அது முறையா வந்து தலைமைக்கு வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையெல்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கட்சியில இப்படிப்பட்ட நபர்கள் அதை முறையா வந்து செய்வாங்களா? அதைத்தான் நம்ம சொல்ல வரோம். யாரை நீங்க வச்சிருக்கீங்க, ஒரு தகுதி வாய்ந்த நபர்களா, கொள்கை ரீதியா இருக்கக்கூடிய நபர்களா? அவங்க எல்லாருமே பொறுக்கி ரவுடிங்களா வச்சிருக்கீங்க. அவங்க என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட போய் அடாவடியாக இந்த மாதிரி திமிருத்தனமாக போய் கேட்பது, அதிகமாக இப்ப நீ இந்த அளவுக்கு வெளியே வருதுன்னா என்ன நான் சொல்ல வரேன், இந்த அளவுக்கு வெளியே ஒரு பேப்பர்ல போடுற அளவுக்கு அதை வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு விஷயம் வந்து முத்தி போயிருச்சு அப்படிங்கிறது. ஆளுக்காளு பல லட்சம் ரூபாய்களை வந்து ஆட்டையை போட்டாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதெல்லாம் அங்க நடக்கும் அப்படிங்கிறது தான். முன்னாடி வந்து ரவுடிசம் பேர்ல வசூல் பண்ணாங்க, இப்போ வந்து முருக மாநாடுன்னு சாக்கு வச்சுக்கிட்டு. ஆமா, முருகபக்த மாநாடுன்ற பேர்ல இன்னைக்கு வந்து மக்களுடைய பணத்தை வந்து கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இவர்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னா பணம் கொடுக்க கூடாது. இவர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி லட்சமா கோடியா கொட்டுறான். நீங்க வந்து இந்த மாதிரி அறுபடை வீடுகளை வந்து இந்த மாதிரி செட்டு போடணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பணம் செலவாகும்? இதெல்லாம் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி செய்ய முடியுமா? கட்சியில இருந்து அவ்வளவு லட்சம் கோடி ரூபாயை கொட்டுறானுங்க. அது இல்லாம மக்கள்கிட்ட தனிநபர்களா இவங்க வந்து எத்தனை லட்சத்தை வந்து ஆட்டையை போட்டாங்கன்றது தெரியல. இது வந்து மிக அளவுல வந்து அதை கண்டிக்க வேண்டிய விஷயம். மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் வந்து இவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு பணம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதா. இந்த மாநாட்டிலே வந்து பாஜகவை சேர்ந்த நயனா நாகேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கண்டிப்பா வந்து அரசியல வந்து மேடைகள்ல பேச மாட்டோம், இது முழுக்க வந்து பக்திக்கான மாநாடா இருக்குன்னு சொல்றாரு. அதாவது இப்ப நயனா நாகேந்திரன் சொல்றாரு, நீங்க அவங்க முருக பக்தர் மாநாடுன்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அன்றாடம் நூற்றுக்கணக்கான பதிவுகளை வந்து போடுறாங்க. அதுல பேசக்கூடிய எல்லா விஷயமே அரசியல் தான். இப்ப நீங்க இதை வந்து ஓப்பனா செய்யறாங்க அவங்க. அது வெளிப்படையாக ஒரு ஃபேஸ்புக் வச்சுக்கிட்டு
அதுல நிறைய வீடியோக்களை வந்து போடுறாங்க. அதுல வீடியோக்களை ஒருத்தட்ட போய் கேட்குறாங்க, இந்த முருக பக்த மாநாடு எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏங்க ஏற்கனவே திமுக அறநிலைத்துறை சார்பா நடத்துனாங்களே, நீங்க ஏன் நடத்த வேண்டிய தேவை இருக்கு? இந்த கேள்வி இவங்களே கேட்கறாங்க. ஏன்னா இந்த மைக்ல பாத்தீங்கன்னா முருக பக்த மாநாடு இந்த லேபிள் தான் இருக்கு. இந்த கேள்வி இவங்களே கேட்டு என்ன பதில் சொல்லணும்ன்றது இவங்களே முடிவு பண்ணி செய்யக்கூடிய டிராமா தான் அது. அதை சொல்லக்கூடிய நபர் ஒரு இந்து முன்னணியை சார்ந்த நபரா இருக்காரு. அவங்க போலி திராவிட கட்சிகள் நடத்தின மாநாடு, இது நாங்க உண்மையான முருக பக்தர்கள் நடத்துற மாநாடு, இது அரசியல் இல்லையா? அரசியல்னா என்ன? திராவிட கட்சிகள் இங்க இருக்கக்கூடாது, இல்லாமல் ஆக்குவோன்றதான் இவங்க அரசியல். இந்த அரசியல் அவங்க பேசலையா? அந்த வீடியோக்கள் நீங்க ஒன்னொன்னா நீங்க ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இருக்கு. அதுல இவங்க அரசியல் பேசுறாங்க. அதை தாண்டி ஒரு 2 நாள் முன்னாடி எச் ராஜா வந்து பேசியிருக்காரு, ஆங்கிலத்துல பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 1930கள்ல இந்த மலையை வந்து இவங்க அபகரிச்சிட்டாங்க, ஸ்நாட்ச் பண்ணிட்டாங்க, அதை வந்து எங்களை வந்து பயமுறுத்திட்டாங்க, இதையெல்லாம் வந்து மீட்பதற்காக தான், மலையை மீட்பதற்காக தான் இந்த மாநாடுன்னு சொல்லி ஒரு ஆங்கிலத்துல பேட்டி கொடுக்குறாரு. எப்போ? இந்த நீதிமன்றத்தில் இந்த மாநாட்டுக்கு அனுமதி பெற்றதற்கு பிறகு நீதிமன்றம் பல நிபந்தனைகளோட தான் வந்து அனுமதி கொடுக்குது. மதுரையினுடைய இங்க இருக்கக்கூடிய ஹைகோர்ட் கிளை நீதிமன்றம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அதாவது ஒரு மதத்தை எதிர்த்தோ பேசக்கூடாதுன்ற கண்டிஷனோட தான் கொடுக்குது. கண்டிஷன் கொடுத்து ஒரு சில நாட்கள்லயே இப்படி வந்து எச் ராஜா பேசுறாரு. அவர் மீது என்ன வழக்கு போடப்பட்டுச்சு? இப்ப தமிழ்நாடு அரசு அவர் மீது என்ன வழக்கு போட்டுச்சு, எப்படி கைது செஞ்சது? முன்னாடியே வழக்கு பிப்ரவரி 4 அயோத்தி ஆக்கும்னு பேசினாரு. ஆமா, அப்பவே போடல. அதை எதிர்த்தே நாங்க வந்து மனு கொடுத்தோம். அதை எதிர்த்து அவர் மீது கைது செய்யணும். அவரை வந்து இந்த விஷயம் வந்து ஒரு 2 மதங்களுக்கு இடையில வந்து துவேஷத்தை ஏற்படுத்துற வேலை, இது வந்து கலவரத்தை தூண்டுற வேலை, இது வந்து வடநாட்டுல அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. வட மாநிலங்கள் இதெல்லாம் வந்து அவங்க எடுபட்ட ஒரு விஷயம். ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் தொடர்ச்சியா இந்த மாதிரியான கலவரங்களை தூண்டுற பேச்சுகளை பேசிதான் அவங்க ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க, பல கலவரங்களை உருவாக்கியிருக்காங்க. ஃபேஸ்புக்ல பொய் செய்தி, வாட்ஸ்அப் போன்ற விஷயங்களை ஒரு பொய்யான விஷயங்களை பரப்பியே வந்து கலவரத்தை உருவாக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க. இவங்க வரலாறு அதுதான், இன்னைக்கும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்கள் பேசக்கூடிய விஷயம் இதை பார்க்கக்கூடிய இந்து முன்னணி நபர்களையோ இல்ல மக்களுக்கோ எச் ராஜா என்ன சொல்ல வராரு? மலைய யார் அபகரிச்சாங்க? ஒரு சிக்கந்தர் மலைன்ற பேர்ல இஸ்லாமியர்கள் அபகரிச்சிட்டாங்க, அதை மீட்பதற்காக அந்த மாநாடுன்னு அவர் வெளிப்படையா பேசுறாரு. கோர்ட் என்ன செஞ்சது? போலீஸ் என்ன செஞ்சது? இது வரைக்கும் ஏதாவது வழக்கு பதிவு பண்ணிருக்காங்களா? மீண்டும் அதை கண்டித்து இப்ப அவர் மீது வந்து வழக்கு போடணும்னு சொல்லி இப்போ மக்கள் அதிகார கழகமும் மாக்காய்க்காவும் சேர்ந்து இப்ப மனு கொடுத்துருக்கோம் நேத்து. இப்படி தொடர்ச்சியாக இதை எதிர்த்து மக்கள் மத்தியில சொல்லக்கூடிய வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். எதுக்கு அப்படி பேசுறாரு அப்படின்னா, ஓப்பனா சொல்றாரு, இந்த மாநாடு எதுக்காக, அரசியல் மாநாடு தான் அப்படிங்கிறதா அவர் சொல்றதுல இருந்து தெரியுது. என்ன அரசியல்? இஸ்லாமியர்களை குறைவாக காட்டக்கூடிய இஸ்லாமியர்களையும் இந்துக்களுக்கும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டிய வேலையைத்தான் அவர் செய்யறாரு. அதுதான் அவர் செய்யக்கூடிய அரசியல். இப்ப உள்ள நாளைக்கு என்ன பேச போறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே எச் ராஜா வந்து பேசிட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். உங்களை மாதிரி முற்போக்கு இயக்கங்கள் மட்டும்தான் இது வந்து ஆன்மீக மாநாடு கிடையாது, அரசியல் மாநாடுன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க செய்யற வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் வந்து நாங்க பாட போறோம், 5 லட்சம் மக்களோட பாட போறோங்கிறாங்க, அவர் காவடி தூக்க போறன்றாங்க, அவர் பால் காவடின்ற. இது வந்து பொதுமக்கள் மத்தியில இயல்பா ஒரு முருகன் மாநாடு மாதிரி தானே பிரதிபலிக்கும். இல்ல ஆமா, அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்காக முருக பக்த மாநாடு அப்படின்னு சொல்லி இந்து முன்னணியோ RSSஓ பிஜேபி நடத்தணும்? எதற்காக நடத்தணும்? முருகருக்கு இப்ப எதுக்கு மாநாடு நடத்தணும்? நீங்க சாதாரணமா மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா பழனிக்கு வந்து காவடி தூக்குறதோ, நீங்க வந்து நடப்பாதையா போறதோ வந்து சாதாரணமா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பக்தி இல்லைங்களா? மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இந்து முன்னணிக்கு ஏன் வந்துச்சு? அறநிலைத்துறை இருக்கு, அறநிலைத்துறை ஏற்கனவே நடத்தியிருக்காங்க, அது எப்படி, அதுல நமக்கு சில விமர்சனங்கள் இருக்கு, எப்படி நடத்திருக்கணும் அப்படிங்கறலாம் இருக்கு. ஆனால் எதற்காக இந்து முன்னணி நடத்துது அப்படிங்கிற, அது இப்ப ஏன் நடத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம கேட்கிறோம். இப்ப நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுக்கு வந்து அந்த மாநிலத்துல எந்த பிரச்சனை எடுப்பது, அவர்கள் கால் ஊன்றுவதற்கு, கலவரத்தை தூண்டுவதற்கு, ஆட்சியை கைப்பற்றுவதற்கு, மக்கள் மத்தியில வந்து ஊன்றி மக்கள் மத்தியில வந்து வேலை செய்வதற்கு, இதற்கெல்லாம் என்னன்னா இங்க என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு காயினா அவங்க நகர்த்தி பாக்குறாங்க. இங்க வந்து கலவரத்தை தூண்டுவதற்கு, இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டுவதற்கு ராமரை கையில் எடுக்கிறாங்கன்னா இங்க எடுபடல. இங்க வந்து கிறிஸ்துவர்களுக்கும் இந்துக்களுக்கும் எதிராக வந்து கலவரத்தை உருவாக்கலாம் முயற்சி பண்ணாங்க, அது எடுபடல. இப்ப மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சாதாரண இயல்பான கடவுள் பக்தி இருக்கு இல்லையா, முருக பக்தி அப்படிங்கிறது, அப்ப இங்க எடுபடும். அப்படி முருகருக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. முருகருக்கும் தமிழ் கடவுளுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவங்க தமிழர்களை மதிக்கிறாங்களா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த உரிமையாவது இவங்க வந்து பாதுகாக்கிறாங்களா? நான் கேட்பது, நீங்க வந்து டெல்லியில இருக்கவங்க இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக கட்சி எப்படி பேசுது? அண்ணாமலையா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், இல்ல நயினா நாகனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னைக்கா சார்பா ஏதோ ஒரு விஷயத்திலயா பேசியிருக்காங்களா? எந்த ஒரு விஷயத்தில எதிராக தான் நடந்துக்கிறாங்க. இப்ப கூட அமித்ஷா வந்தாரு. இப்ப சாதாரண மக்கள், ஜனநாயக சக்திகள் இல்ல அறிவுஜீவிகள் கேள்வி கேட்கிறாங்க,
தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ பாதிப்புகள், வெள்ளம் வந்தது. எதுக்குமே ஒரு உள்துறை அமைச்சர் அடிப்படையிலையோ இல்லை ஒரு யாருமே பிரதமரை வந்து எட்டி பார்க்க கிடையாது. ஆனால் இவங்க கட்சிக்கு வந்து ஆள் சேர்ப்பதற்காக, கோஷ்டி சேர்ப்பதற்காக, இந்த மாதிரி கூட்டணிக்காக வந்து எட்டி பார்க்கறது, முருக பக்த மாநாடுக்காக வரேன்னு சொல்றது. தமிழ்நாட்டில் யோகி ஆதித்யநாத்துக்கோ இல்லை வந்து பவன் கல்யாணுக்கோ இவங்களுக்குலாம் என்ன வேலை? தமிழ்நாட்டு தமிழ் கடவுளுக்கு இவங்க எதுக்கு வந்து வடநாட்டுல இருந்து அவரை கூட்டு வராங்க, இவரை கூட்டு வராங்க? யோகி முருகனை கொண்டு போறான்றாங்க, நல்ல விஷயம் தானே அது. இந்தியா ஃபுல்லா இவங்க முருகரை கொண்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறதா, இவங்க கலவரத்தை தான் கொண்டு போவாங்க. இப்ப நோக்கம் வந்து இவங்க என்ன வேணா சொல்லலாம், இப்ப சக்கரன்னு வந்து என்ன வேணா பேசலாம், ஆனா உண்மையில என்ன அப்படிங்கிறது தானே. இவங்க யாரு, இவங்களுடைய வரலாறு என்ன அப்படி சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். யாரு எதற்காக இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். நீங்க இப்ப டிசம்பர்ல இருந்து என்ன நடந்துட்டு இருக்கு, திருப்பரங்குன்ற மலையில நீங்க ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனையை கிளப்பி சிக்கந்தர் மலை இந்த 33, அதுதான் அவர் சொல்றாரு எச்ராஜா, அந்த 33 சென்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து புடுங்கிட்டாங்க, ஸ்நாச் பண்ணிட்டாங்கன்றத அவர் ஆங்கிலத்துல பேசுறாரு. அப்ப இஸ்லாமியர்கள் புடுங்கிட்டாங்க, அந்த மலையை மீட்கணும்ன்றதான் அவர் பிப்ரவரியில பேசுறாரு. இப்ப அதைத்தான் இப்ப வேற வார்த்தையில பேசுறாரு, அதை வந்து வெளிப்படையா பேசாம, ஏன்னா இப்ப பிரச்சனை ஆயிரும், ஏன்னா அதற்காக இப்ப முற்போக்காளர்கள் தொடர்ச்சியா நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் மத்தியில அப்படின்ற அடிப்படையில கிட்டத்தட்ட அவர் வெளிப்படையா தான் பேசுறாரு. மலையை மீட்போனா என்ன அர்த்தம்? எந்த மலையை மீட்பீங்க? குன்றத்தை காப்போனா எந்த குன்றத்தை காப்பீங்க? மதுரையில உட்கார்ந்துகிட்டு குன்றத்தை காப்போம்னா திருப்பரங்குன்றத்தை காப்போன்றதுதான். இப்ப மலையை மீட்போனா எந்த மலையை மீட்போம்? திருப்பரங்குன்ற மலையை மீட்போன்றதுதான். அப்ப யார்கிட்ட இருந்து நீ மீட்க போறீங்க? அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. அதான் நம்ம சொல்ல வரோம். இவர்கள் ஏற்கனவே எந்த பிரச்சனையுமே இருக்காது, இவர்களா ஒரு பிரச்சனையை உருவாக்கி கலவரத்தை உருவாக்கி அதுல வந்து இவங்க மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட வேலை. இப்ப நீங்க வந்து மணிப்பூர்ல எடுத்துக்கோங்க, குக்கி இனமா இருக்கட்டும் இல்ல மெய்தி இனமா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒற்றுமையாக வாழ்ந்த ஒரு இனம் தான். ஆனா அந்த இன மத்தியில நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு, அதாவது சிறுபான்மையாக இருக்கக்கூடிய குக்கீன மக்களை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மெய்தின மக்கள் மத்தியில நீ வந்து அவங்க வந்து உனக்கு அச்சத்தை ஏற்படுத்துறது இருக்குல்ல. மெய்தின மக்களுக்கு என்ன அச்சத்தை ஏற்படுத்துறாங்க? சிறுபான்மையா இருக்க குக்கீன மக்கள் உன்னை வந்து தாக்கிடுவாங்க. எப்படி தாக்க முடியும்? அவங்க மலைகள்ல இருக்காங்க, இவங்க சமவெளியில இருக்கிறாங்க, அவங்க வந்து உங்களுடைய இதெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இப்படி தேசத்தை உருவாக்குறாங்க. அப்ப பெரும்பான்மை மக்களுக்கு சிறுபான்மை மக்கள் மீது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது இருக்குல்ல, இது உலகத்திலே நடக்காது. நீங்க ஒரு 10 பேர் இருக்கீங்க, நான் ஒரு 2 பேர் இருக்கிறேன்னா இந்த 2 பேரை வச்சு 10 பேருக்கு வந்து பயத்தை உருவாக்குறது இருக்குல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்படிதான் இவன் செய்யறான். பெரும்பான்மை இந்துக்கள், இப்ப நீங்க அதுல சொல்லியிருப்பாரு எச்ராஜா என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலத்துல தொடங்கும் போதே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டை எப்படி அப்படின்னு சொன்னா, இந்து விரோதிகள் ஆக்டிவா இருக்கிற இடம் தமிழ்நாடு, இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்கக்கூடிய இந்துக்களுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு? அப்ப தமிழ்நாட்டை பற்றி இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குவது, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லாத ஒரு விஷயம், இல்லாத ஒரு பிரச்சனையை இவங்களே கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு பிரச்சனையாக மாத்தி கலவரத்தை உருவாக்குது அப்படிங்கிறதா இவங்களுடைய வேலை. இப்ப அதை தான் இவர் செய்யறாரு. இப்ப அதைத்தான் நாளைக்கு செய்ய போறாங்க. நாளைக்கு மாநாட்டுல அவங்க என்ன பேச போறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிரான, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான, தமிழ்நாட்டு அரசுக்கு எதிரான கருத்துக்களை விதைப்பதை தான் அவங்க செய்ய போறாங்க. ஆனா அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இல்லையா. நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு நடந்ததுக்கு பிறகு நம்ம திரும்ப வந்து கூடுவோம், பேசுவோம், இவர்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். முருகரை பத்தி, முருகர் மீது அவ்வளவு அக்கறையா அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. முருகர் மீது, தமிழ் கடவுள் மீது இவங்களுக்கு அக்கறையா? இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, முருகர் அப்படிங்கிறத இன்னைக்கு சுப்பிரமணியனா மாத்துறவர்கள் தான், சமஸ்கிருதத்தில் தான் இன்னைக்கு வழிபடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அவர்கள் வந்து தமிழ் கடவுள் முருகனை வந்து தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறத, அப்படி ஒரு தேவை என்ன இருக்குன்னு நம்ம கேட்கிறோம். என்ன தேவை இருக்கு முருகருக்கு? இப்ப என்ன வந்துருச்சு? அறநிலைத்துறை நீங்க சொல்ற மாதிரியே வந்து கூட்டம் நடத்துது, மக்கள் அன்றாடம் போய் வழிபடுறாங்க, அறுபடை வீடுல வழிபடுறாங்க. நீங்க அதுக்கு ஒரு இட்டுக்கட்டி ஒரு சொல்றீங்க, ஒரே இடத்துல அவங்க கொண்டு வந்து, இதெல்லாம் தேவையா? மக்கள் கேட்டாங்களா? மக்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அதை பத்தி என்னைக்காவது இந்து முன்னணியோ RSSஓ பிஜேபி பேசியிருக்கா? இன்னைக்கு பெட்ரோல் ஏறி போச்சு, நீட்டு பிரச்சனை இருக்கு, ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்கு, டோல்ல வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டுல கூட அவ்வளோ பிரச்சனைக்கு, இந்தியா முழுக்க அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. நீங்க ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு வந்து ஒரிசாவில இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது கொடூரமா நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சில 10 நாட்கள்ல 3 பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட வெவ்வேறு வயதை சார்ந்தவர்கள் வந்து, இப்ப இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல, இதை பத்தியெல்லாம் இவங்க என்ன பேசுறாங்க, என்ன வலுப்படுத்தியிருக்காங்க? இப்ப வந்து முருகரை வந்து இந்தியா முழுக்க எடுத்துட்டு போறது இப்ப அவசியமான ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. அது அவங்க நோக்கமும் கிடையாது. அதுதான் நம்ம சொல்ல வரோம். நீங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள்னு சொல்லக்கூடிய முருக பக்தர்களுக்கு நாங்க சொல்றது என்னன்னா, இவர்கள் நம்பாதீங்கன்னு நாங்க சொல்றோம். இதை நாங்க சொல்லல, வேணுகோபால் கமிஷன்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு, அரசுக்கே அவர் வலியுறுத்துறாரு. நீங்க அரசு என்ன சொல்லணும் மக்களுக்குன்னா, RSS பிஜேபி அப்படின்றவன் கலவரம் செய்யறவன் சொல்லி இந்த கல்வியை மக்களுக்கு புகட்டுங்கன்னு சொல்லி அவர் ஒரு பரிந்துரை செய்யறாரு அந்த அறிக்கையில. எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். ஏதோ நாங்க கம்யூனிஸ்டுகள் சொல்றோம், இல்ல மக்கள் அதிகார கழகம் சொல்றோம்னா வேற,
நீங்க நியமிச்ச ஒரு நீதிபதி சொல்ற விஷயம் அது இல்ல, இது தமிழ்நாடு அரசுக்கு. ஆர்எஸ்எஸ் பிஜே மட்டும் சொல்லல, நம்ம சினிமாவுல பார்த்து வியந்த மிக முக்கிய பிரபலங்களே இந்த மாநாட்டுக்கு வந்து அழைப்பு எடுக்கிறாங்க இல்லையா? இல்ல அதுதான் இப்போ நீங்க இப்ப யாரெல்லாம் வந்து சங்கி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ முருக பக்த மாநாடு எதுக்கு நடக்குது அப்படிங்கறது வந்து இப்ப நாங்க சொல்றோன்றதை தாண்டி இன்னைக்கு எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. திமுக உள்ளிட்ட சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் உள்ளிட்டவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு, இவர்கள் யாரு, இவர்கள் கலவரத்தை உருவாக்குவதற்காக செய்யறாங்க இந்த மாநாடு, இது முருக பக்த மாநாடுகள்லாம் கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாக ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுதான் உண்மையான நோக்கம். இப்ப இது வந்து யாரோ போறவங்க எல்லாம் சொல்லல, இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் மக்கள் பிரச்சனைகள் போராடக்கூடிய நபர்கள். இப்ப கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் இவங்க ஏன் பார்க்கல? இந்த பிரபலங்கள்லாம் வந்து இப்ப இத்தனை கட்சிகள் இவ்வளவு நாளா பேசிட்டு இருக்கோம், இந்த 6 மாத காலமாக இந்த முருகபக்தர் மாநாடுகள் அப்படின்னு சங்கி நடத்தக்கூடிய கலவரத்தை உருவாக்கக்கூடியதுன்னு சொல்றோம். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து எப்பவும் போல நான் இது முருகபக்த மாநாடு, மக்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இவர்கள்லாம் யாருன்றதை இன்னைக்கு அம்பலப்பட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் சங்கிகள் தெரியாம இருந்தது மக்களுக்கு. சங்கி அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியே தெரிய வருது அப்படிங்கிறது தான். இப்போ ஜூன் 22 எப்படி வந்து நாங்கள் முருகன் கையில் எடுத்தோமோ அதே மாதிரி 2026 தமிழ்நாட்டை கையில் எடுப்போம்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. வாய்ப்பு இருக்கு அதுக்கு? இல்லை, அதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் இவங்க இவ்வளோ செஞ்சாலும் இதெல்லாம் எடுபடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுக்கு நோக்கம் வேற அப்படிங்கிறது தான். நாங்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்றோம்னா, மக்கள் அன்றாடம் பல்வேறு வழிபாடுகள் நடத்துறாங்க. இப்போ வந்து சித்திரை திருவிழாவா இருக்கட்டும், இல்லை பழனிக்கு வந்து போறதா இருக்கட்டும், திருச்செந்தூருக்கு போறதா இருக்கட்டும், இப்படி மக்கள் லட்சக்கணக்கில் கூடக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு திருவிழாக்கு போறது, இல்லை வந்து பாத யாத்திரையா போறதுலாம் போறாங்க. அங்க எங்கேயாவது கலவரம் நடந்திருக்கு நீங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம எவ்வளவு சின்ன வயசுல இருந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம், எங்கேயுமே நடக்காது. ஆனா இவர்கள் ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்துறேன்னு சொல்லி திருவல்லிக்கேணிக்கு போனாங்க. போகும்போது அங்க அப்ப அவங்க போறதே வந்து மசூதி இருக்கக்கூடிய வழித்தடங்கள்ல தான் அனுமதியை கேட்பாங்க. கேட்டு அங்க போய் ஒரு கல் எடுத்து அறியறது, துளுக்கன்னு சொல்றது, இவன் 3 இப்போ அது கான்ட்ரவர்ஷியலா பேசி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களுக்கு வந்து வம்பு எடுக்கிறது, திட்டமிட்டே வந்து சண்டையை உருவாக்குறது, கலவரத்தை உருவாக்குறதுன்றது தமிழ்நாட்டிலையும் செஞ்சிருக்காங்கன்றதான் விஷயம். வடநாட்டுல மட்டும் கிடையாது, டெல்லியில மட்டும் கிடையாது, மும்பையில மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் நம்ம கண்ணெதிர்க்க பார்த்திருக்கோம். கோவையில, திருவல்லிக்கேணிலாம் அவன் பார்த்திருக்கோம். இவங்க நோக்கம் என்ன? இப்ப விநாயகரை வைத்துக்கொண்டு விநாயகர் சதுர்த்தி நடத்துறது இவங்க நோக்கம் கிடையாது. அதன் மூலியமாக இவருடைய அஜெண்டா இருக்குல்ல, சிறுபான்மை மக்களை எதிரியாக சித்தரிப்பது, கலவரத்தை உருவாக்குவது. ஒற்றுமையாக தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய இடம். இப்ப இந்த இடத்துல வந்து அந்த விஷயத்தை உடைக்கிறது இருக்குல்ல, மதுரை என்பதே வந்து ஒரு மத நல்லிணக்க இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா சொல்றோம். இப்ப கூட அந்த கல்லழகு ஆத்துல இறங்க விழால கூட பார்த்திருப்போம். ஆமா, இஸ்லாமியர்கள் வராங்க, இஸ்லாமியர் வந்து போறவங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்குறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க, இவங்க வந்து பரிவட்டம் கட்டுறாங்க. இந்த செய்திகள்லாம் நம்ம நியூஸ்ல பாக்குறோம். இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் வந்து ஒற்றுமையா இருக்கக்கூடியதான் மதுரை. இவங்க மதுரைக்கு வந்து இவங்களுக்கு எலெக்ஷன் ஓரியன்டாவும் இவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப இவங்க சில இடங்களை வந்து டார்கெட் பண்ணி இங்கெல்லாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க வந்து ஒரு அடித்தளத்தை உருவாக்கணும். இவங்க எல்லா காயினேஜும் இவங்களுக்கு இருக்கு, அதை வந்து பண்ணிதான் செய்யறாங்க. எப்படி வந்து கோவை அப்படிங்கிறத டார்கெட் பண்றாங்களோ அதே மாதிரி மதுரையும் வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டுல ஒரு சென்ட்ரல் பிளேஸ். ஸோ அங்க கால் பதிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு டார்கெட் இருக்கு. எலெக்ஷனும் அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. ஆனா அந்த டார்கெட்டை அவங்க எப்படி நிறைவேற்றுறாங்கன்றத நான் சொல்ல வரேன். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இலக்கை அவங்க எதை நோக்கி வச்சு பண்றாங்கன்னா கலவரம் தான். அவங்க வந்து ஒரு மக்கள் மத்தியில அவங்க அரசியல போய் சொல்ல முடியாது. என்ன சொல்லுவாங்க? நான் இந்த 11 ஆண்டுகள்ல நான் என்ன சாதிச்சேன்னு என்ன சொல்லுவாங்க பிஜேபி? நாங்க நீட்டு கொண்டு வந்திருக்கோம், அதனால தமிழ்நாட்டில் கூடிய மாணவர்கள் எல்லாம் தற்கொலைக்கு தள்ளியிருக்கோம், ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கோம், அதனால அவங்களுடைய தொழில் வளத்தெல்லாம் நாங்க வந்து பறிக்கிறோம், நாங்க குஜராத்துக்கு அதிகமா கொடுக்குறோம், தமிழ்நாட்டை வந்து கொள்ளையடிக்கிறோம், தமிழ்நாட்டில் வாங்கக்கூடிய ஜிஎஸ்டி வரையா திருப்பி தரமாட்டோம், இப்படி சொல்லி வந்து ஓட்டு கேட்க முடியுமா? இல்ல டோல்கேட் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தான் அதிகமா நாங்க கொண்டு வரோம், அப்ப இந்த மாதிரி மாநிலத்தை ஒடுக்குறோம், உங்களுக்கு எந்த உரிமையும் தரமாட்டோம், இப்படி சொல்லி வந்து ஓட்டு கேட்க முடியுமா? ஓட்டு கேட்க முடியாது. நீ என்ன சாதனை செஞ்சிருக்க? நீ செஞ்சதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியல், உழைக்கும் மக்களுக்கு எதிரான அரசியல். கொண்டு வர கொள்கையா இருக்கட்டும், திட்டமா இருக்கட்டும், எல்லாமே பெரும்பான்மையா இருக்கக்கூடிய 99% மக்களுக்கு எதிரானது. நீ அம்பானிக்கும் அதானிக்கும் மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அம்பானி அதானி வேணா ஓட்டு போடுவாங்க, அந்த குடும்பம் வேணா ஓட்டு போடும். எப்படி உழைக்கும் மக்கள் போட முடியும்? அப்ப எதை வைத்து நீங்க வந்து ஓட்டு கேட்க முடியும்? எதை வைத்து மக்களை மொபிலைஸ் பண்ண முடியும்னா, இப்படி வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாதாரண அவங்களுடைய கடவுள் பக்தியோ சாதாரண அவங்க சிந்தனை இருக்கு இல்லையா, இதை வச்சுக்கிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு இவங்க வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அதை தான் நாங்க சொல்றோம். இது வந்து எலெக்ஷனுக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்கு. 2026 எலெக்ஷன்ல குறிப்பிட்ட அளவு வந்து இவங்க ஒரு பிளே பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் இவங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில்
அது எடுபடாது அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டு மக்களிடம் நீங்க என்ன செஞ்சாலும் அது எடுபடாது. அவங்க தெளிவானவங்க. பக்தி வேறு, அரசியல் வேறு அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கும். அதற்காக வந்து கட்சியும் இதையும் வந்து ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க. ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் யாரு, ஆட்சிக்கு யார் வரணும், தன்னை ஆளணும் அப்படிங்கிறது அவங்க தெளிவா இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம கடந்த கால அனுபவமா இருக்கு, தமிழ்நாட்டுடைய அனுபவமா இருக்கு. நான் வந்து சிறுபான்மையினரை பாதுகாக்கிறதா சொல்லக்கூடிய எடப்பாடி அவர்கள் கூட இந்த மாநாட்டுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காரு. இல்ல அவர் கூட்டணி கட்சி இல்லையா, இப்ப கூட்டணின்றதுனால அவர் ஆதரிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது தான். திமுக எதிர்ப்புன்ற அடிப்படையில தமிழ்நாட்டுல கலவரம்லாம் வந்தா நல்லது அப்படின்னு கூட எடப்பாடி அவர்கள் நினைக்கலாம். ஏன்னா திமுக ஆட்சியில் பாருங்க கலவரம் அப்படின்னு சொல்லி அதுல வந்து ஓட்டு வாங்கலான்றது கூட அவருக்கு நோக்கமா இருக்கலாம். இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, வருமுன் காப்பதுதான் நல்லது, வருமுன் காப்பதுதான் நல்லது. முருகபக்த மாநாடு நடந்து இப்ப நீங்க ஒண்ணுமே இல்லை, இப்போ இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா சிபிஎம் வந்து ஒரு பிரச்சாரம் நடத்துறாங்க. அதுல போய் இந்து முன்னணி போய் கலவரத்தை உருவாக்குறாங்க. இது வந்து ஒரு சாம்பிள். இவர் எச் ராஜா பேசியிருக்கிறது ஒரு சாம்பிள். நாங்க என்ன இதெல்லாம் ஒரு உதாரணம். என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படிங்கிறத முன்கூட்டிய மாநாடு நாளைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு தாக்குறாங்க, அடிக்கிறாங்க இல்லைங்களா? இதை வந்து அடுத்து என்ன செய்வாங்க, மொபிலைஸ் ஆனாங்கன்னா என்ன ஆவாங்க, இவங்க மொபிலைஸ் ஆனா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே இல்லை. நீங்க போலீஸ் அதிகாரிகளே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு இன்டெலெக்சுவலா இருக்கிற ஆட்கள், நீங்க அரசியல் படுத்தப்பட்ட நபர்கள், நீங்க என்னைக்குமே வந்து என்ன சொல்றீங்களோ அதான் செய்வீங்க. ஆனா இவர்கள் வந்து ஒரு கலவரத்தை செய்யக்கூடிய என்ன வேணா செய்வான். இவன் கூட்டமா ரோட்ல போறான்னா என்ன வேணாலும் செய்வான். அந்த நேரத்துல என்ன தோணுதோ என்ன செய்வான். அண்டா எடுக்கணும் அண்டா எடுப்பான், கல் எடுத்து கல் எடுத்து தெரியுவான். இவனை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு யார் சொல்றாங்க? போலீஸ் அதிகாரிகளே சொல்றாங்க, மேல்மட்ட அதிகாரிகளே சொல்றாங்க. இதான் நிலைமை தெரியுது. ஏன்னா தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்ப அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இவர்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆட்சியை பிடிப்பது. குறிப்பா வந்து இன்னைக்கு நீங்க நயனா அந்த கேட்குறாங்க யார் வந்து முதலமைச்சர் அப்படின்னா, இன்னைக்கு இல்லை எடப்பாடியார் தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ இந்த ரூட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறது இருக்குல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய கயாஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறது. இப்போ அதற்கு வந்து தாங்க வந்து மொபிலைஸ் ஆகுறது. அவங்களுக்கு வந்து இன்னைக்கே 2026 ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நோக்கம் கிடையாது. இதுல வந்து மொபிலைஸ் ஆயிக்கணும். இதுல வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இந்து முனைவாக்கம்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது இந்துக்களை வந்து தனக்கு எப்படி மொபிலைஸ் ஆயிக்கிறது, குறிப்பா நீங்க கடவுள் நம்பிக்கையற்றவர்கள்னு சொல்லி திமுக வந்து டார்கெட் பண்றது, இதன் மூலியமா வந்து என்னன்னா பெரும்பான்மை மக்களை தான் பக்கம் இழுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு விதை. நீங்க ஒண்ணும் இல்லை, முருகபக்த மாநாடுன்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் வச்சிருக்காங்க. அதை வந்து இதுல நீங்க பாத்தீங்கன்னா அன்றாடம் வந்து நூற்றுக்கணக்கான வீடியோஸ் போடுறாங்க. இது என்ன கருத்தை உருவாக்கும்? இந்த லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டுல பாக்குறாங்க. இதுல வர அவ்வளோ விஷம், அதுல விதைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவ்வளோ விஷமா சொல்றாங்க. இது திராவிட மண்ணு இல்லாம மாத்துவோம், இதெல்லாம் அரசியல் கிடையாது, அரசியல் பேச மாட்டேன்னு சொல்றாரு ஐயனாக. என்ன கேட்கணும்? திமுகவோ திமுக அரசோ திமுக அரசாங்கத்தில் கூடியவர்களோ போய் கேட்கணும்ல. நீங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேம்ப்ளெட்டை வந்து வாங்குறீங்க. பல இடங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா? இங்க சார்பா சேகர் பாபு சங்கிகள் மாநாடுன்னு சொல்றாரு. ஆராசா வந்து எதிர்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க முடிஞ்ச அளவு. அதாவது எதிர்க்கிறாங்க, நம்ம மறுக்கல. அது வந்து ஒரு வரம்புக்கு உட்பட்டதா இருக்குன்றதை நம்ம சொல்றோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நேற்று இப்போ வந்து மனித சங்கிலி போராட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் நடக்குது. மதுரையில் கிட்டத்தட்ட வந்து 40க்கும் மேற்பட்ட அமைப்புகள், நீங்கள் வந்து சிபிஎம் உட்பட எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லா ஜனநாயக சக்தியிலும் இருக்கிறாங்க. அதில் முக்கியமான திருமாவளவன் அவர்கள் உட்பட வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 3000-4000 பேர் வந்து மனித சங்கிலியாக வந்து இந்த முருகபக்தர் மாநாடு கிடையாது, இது தடை செய்யணும், கோர்ட் வந்து அனுமதி கொடுத்தால் கூட மக்கள் போராட்டங்களை நிறுத்தல இல்லைங்களா? இதுல வந்து திமுக கலந்துக்கணுமா வேண்டாமான்றதான் எங்களுக்கு கேள்வி. நீங்க கட்சியின் அடிப்படையில் வந்து நீங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய வர தேவையில்லை, கட்சியின் அடிப்படையில் உங்க நிலைப்பாடு என்ன? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க போகக்கூடிய இடங்களை பேசுறீங்க, இது வந்து ஒரு சங்கிகள் மாநாடுன்னு சொல்றீங்கன்னா, ஏன் நீங்க வந்து இப்போ கீழடி விஷயங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண தானே செய்றீங்க, மத்திய அரசை எதிர்த்து நீங்க செய்ய தானே செய்றீங்க. ஆனா இது தெரியுது இல்ல, உங்க சொந்த தமிழ்நாட்டுல அடுத்து அவன் கலவரத்தை உருவாக்க போறான். அப்ப இதை எதிர்த்து உங்களுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதை வந்து நீங்க வந்திருக்கணும், கலந்துருக்கணும், மக்கள் மத்தியில சொல்லணும். வெறும் ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுட்டு ஒரு குறைந்தபட்ச செயல்பாடா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா முன்னாடி இப்ப நீங்க பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க, இப்ப திண்டுக்கல்ல வந்து மக்கள் கோரிக்கையை ஒட்டி பிரச்சாரம் செஞ்ச சிபிஎம் தோழர் வந்து தாக்கியிருக்காங்க. முன்னாடி வந்து கோவையில தான் எந்த ஜனநாயக சக்திகளும் போய் வந்து பிரச்சாரம் வந்து பண்ண முடியும். இப்போ தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து இப்போ மதுரை, திண்டுக்கல், கோவைன்னு சொல்லி பல்வேறு இடங்கள்ல வந்து பயங்கரமா வளர்ந்துட்டு வராங்களோ பிஜேபி ஆர்எஸ்எஸ். இல்லை, இந்த சம்பவமே நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து சிபிஎம் சார்ந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பிரச்சார இயக்கம் செஞ்சிட்ருக்காங்க. அது கிளர்ச்சி இயக்கம்னு சொல்லிட்டு இந்த 11 ஆண்டுகளில் இந்த மத்திய அரசு மக்கள் மீது ஒரு தொடுத்த அந்த போர் இருக்கு இல்லையா, போர்னு தான் சொல்லணும். அவர் கொண்டு வந்த கொள்கைகளாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், மக்களை வந்து படுபாதாளத்தில் தள்ளுது. ஏழைகளை வந்து மேலும் ஏழைகளாகவும், இது வந்து
ஒரு கம்யூனிஸ்ட் கட்சின்ற அடிப்படையில மக்கள்கிட்ட அவங்க அம்பலப்படுத்துறாங்க. இது வந்து ஒரு ஜனநாயகபூர்வமான விஷயம். இந்த மாதிரி நீங்க திட்டங்கள்லாம் கொண்டு வந்து மக்கள் பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து அவங்க கட்சியின் சார்பா பிரச்சாரம் பண்றாங்க. இதுல என்ன, இது அவங்க அனுமதி வாங்கியிருக்காங்க, தான் முக்கியமான விஷயம். போலீஸ் அனுமதி பெற்று தான் அவங்க இந்த இடங்களை நாங்க பிரச்சாரம் பண்றோம், தெருமுனை கூட்டம் போடுறோம்னு சொல்லி போலீஸிடம் முறையாக அனுமதி வாங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கவங்க மத்தியில இந்த இந்து முன்னணி என்ன செஞ்சதுன்றதுதான் முக்கியம். போய் வம்புக்கு இழுத்து சண்டை போட்டு அடிச்சு அவங்க வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து ஒரு மினி கலவரம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு இதுதான் வந்து அவங்க அடுத்த எல்லா இடத்துலயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. வளர்றாங்க அப்படின்னா அவங்க வளர்றாங்க. எப்படி வளர்றாங்க? இந்த மாதிரி எப்படி வளர்றாங்கன்னா, பொறுக்கிகளையும் இந்த மாதிரி யாரெல்லாம் உதிரியா இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பணம் கொடுத்து இப்படி பல்வேறு வகையில வந்து ஆட்களை சேர்த்து கொண்டு வர்றவங்களுக்குலாம் வந்து பொறுப்பு கொடுத்துறது, மாவட்ட பொறுப்பு, அந்த பொறுப்பு, இந்த பொறுப்பு கொடுத்து அவர்களை வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றதுன்றதான் செய்யறாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா, கம்யூனிஸ்டுகளை எதிராக காட்டுவது அப்படின்னு சொல்லி அதை வந்து இப்பவே அவங்க வந்து பயிற்றுவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். பிரச்சாரம் பண்ணிட்டு கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களை போய் வம்புக்கு இழுக்கிறது இல்லையா, வம்புக்கு இழுத்து அடிச்சு இன்னைக்கு வந்து பலரும் ஹாஸ்பிட்டல் வந்து இதாக இருக்கிறாங்க. அதை எதிர்த்து வந்து தோழர்கள் வந்து அப்பவே வந்து மறியல் பண்றாங்க, ரோடை மறித்து. இன்னைக்கு இந்து முன்னணி கிட்டத்தட்ட 15 பேர் வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பிரச்சாரம் அப்படின்னா சில தோழர்கள் தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒரே ஒரு போலீஸ் தான் வந்து இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க சார்பா சொல்றாங்க. அப்ப இப்படிலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா பாதுகாப்பு தர வேண்டிய போலீஸ் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதான் நம்ம கேள்விக்குறியா இருக்கு. இப்போ வந்து அவங்களும் வந்து அட்மிட் பண்ணி இன்னைக்கு வந்து கேஸை வந்து அவங்களும் போட்டிருக்கிறாங்க. அப்ப என்னன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க அதிமுக இருந்த காலகட்டத்தில் போலீஸ்லயா இருக்கட்டும் பல்வேறு துறைகள்ல வந்து இவங்க திட்டமிட்டு RSS ஆட்களை வந்து புகுத்துறதுன்ற வேலையை வந்து கான்சியஸா பண்றாங்க. அதுலதான் திருப்பரங்குன்றம் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணதுதான். திருப்பரங்குன்றத்துல மதுரை வீரனா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய RDO இவங்கலாம் வந்து RSS பேக்ரவுண்ட் பின்னாடி தெரிய வருது. பிரச்சனையை யாரு பண்றாங்கன்னா, தனக்கு ஏதுவான ஆட்களை வந்து எல்லா இடத்துலயும் செட் பண்ணிட்டு ஒரு பிரச்சனை வந்தா டக்குன்னு அடுத்தடுத்து வந்து அவங்களுக்கு சார்பா நகர்த்தணும் அப்படிங்கிற வேலைகளை அவங்க செய்யறாங்க. மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கோ, எந்த அளவுக்கு போராட்டங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து மட்டுப்படுத்த முடியுது அரசு நிர்வாகத்தை. அப்படி இங்கேயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றது. அப்ப இது வந்து ஒரு அரசு நிர்வாகத்தை வந்து தமிழ்நாட்டிலையும் கூட நீங்க சார்பா வச்சுக்கிட்டு தான் அவங்க வேலைகளை வந்து செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த CPM தோழர்களுக்கு எதிராகவும் அவங்க வழக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ இதெல்லாம் வந்து எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து பல்வேறு இடங்களையும் வந்து வளர்ந்துட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதற்கு எதிர்த்த போராட்டங்களை பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில நம்ம வந்து விழிப்புணர்வு வந்து செய்ய வேண்டிய அவசியம். யாரு உங்க பிள்ளைங்களை வந்து இங்க அனுப்பாதீங்க அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ நீங்க சாகா நடத்துறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே கூட அசோக் நகர்ல ஒரு பூங்கால வந்து சாகா நடத்துறாங்க. இப்போ சாகா அப்படின்னா என்ன சாதாரண ஜனங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து யோகா சொல்லி தருவாங்க, ஒரு நல்வழி வந்து படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை வந்து அனுப்புறாங்க. இப்போ காஞ்சிபுரத்துல நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையில அங்கே அப்படி கிடையாது. முதல்ல குழந்தைகளை வந்து இப்படி சொல்லி நாங்கள் உங்கள் குழந்தைகளை வந்து நல்வழிப்படுத்துறோம், திருக்குறள் சொல்லித்தரோம், அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அப்படி சொல்லி தான் கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் வந்து சிலம்பு கற்றுத்தரோம் இப்படிலாம் சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு அளவுக்கு மேலே போகும்போது அங்கே பல்வேறு விஷயங்களை செய்வாங்கன்றதுலாம் நமக்கு தெரியுது. இஸ்லாமியருக்கு எதிரான கருத்துக்களை விதைக்கிறது, இஸ்லாமியர்கள்லாம் பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, அவங்க எங்கே பிறந்தவங்க கிடையாது, அவங்களை பற்றிய ஒரு வெறுப்புணர்வை வந்து குழந்தையிலிருந்தே அதிகம் ஊட்டுவது, அவன் சித்தாந்தத்தை சொல்றது, அகண்ட பாரதம் இதெல்லாம் மேப்பு வச்சு இதெல்லாம் சாகால என்ன நடத்துவாங்க அப்படிங்கிறலாம் வெளிப்படையா பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அப்ப இது வந்து இதை பற்றியெல்லாம் நம்ம மக்களுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இது வந்து இவங்க வந்து கூப்பிடுறாங்கன்னா நீங்க அனுப்பாதீங்க, இவர்கள் வந்து மக்களுக்கு எதிரானவர்கள், பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானவர்கள், குறிப்பா வந்து மத நல்லிணக்கத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்ப மதநிலக்க மக்கள் கூட்டமைப்பா இருக்கக்கூடிய மதுரையில இருக்கக்கூடிய கூட்டமைப்பு மூலியமாக தொடர்ச்சியா மக்கள் மத்தியில நம்ம வந்து கடை வீதிகள்ல மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல பிரச்சாரங்களா கொண்டு போறவங்க யாரு எப்படின்றத மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு என்ன ஆகும், சுடுகாடா மாறும். எப்படி வந்து குஜராத் மாறுச்சோ, எப்படி வந்து இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் மாறிட்டு இருக்கோ, இன்னைக்கு இப்பதான் ஆட்சிக்கு வராங்க ஒரு இடத்துல. இப்போ ஒடிசால கூட இப்பதான் வந்திருக்காங்க. வந்தவுடனே அங்க பிரச்சனைகள் வந்து கலவரங்கள் வந்து அதிகரிக்குது. இப்ப டெல்லியில இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே என்ன நடக்குது, போலீஸ் அதிகாரி எல்லாரையும் கையில வச்சுக்கிட்டு இன்னும் தீவிரமா அதை வந்து செய்யறாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிரான, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான, தலித்துகளுக்கு எதிரான, பழங்குடியினர் மக்களுக்கு எதிரான கலவரங்களை, அவங்க மேல் நடக்கக்கூடிய வன்முறைகளை வந்து திட்டமிட்டே அரசே நடத்துது, இல்ல ஊக்குவிக்குது, இல்ல ஆதரவா நிக்குது. அப்ப இப்படிலாம் செய்யும் போது அந்த மாநிலம் சுடுகாடா மாறும் அப்படிங்கிறது தான். அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இவங்களை உள்ள விடக்கூடாது. அப்ப இவங்க வந்து ஒரு எதிர்கட்சியாக இப்ப நீங்க அதிமுகலாம் வந்து என்னன்னா மொத்தமா கபலீகரம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான். மொத்தமா மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய கட்சிகளை எப்படி மொத்தமா கபலீகரம் பண்றாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு எடுபடியாக, எடப்பாடி அரசு அப்படின்னு சொன்னா எடுபடியா தானே வச்சிருந்தாங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசு தான். ஒண்ணு தானே நேரடியாக ஆளுவது, இல்லைன்னா வந்து ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வது அப்படிங்கிறது தான்.
இப்போ எடப்பாடியார் ஆண்ட 10 ஆண்டுகள்ல அவங்க செஞ்ச அட்டூழியங்களை நம்ம நேரடியா பார்த்தோம். ஒரு ஜனநாயக சக்திகளை சாதாரணமா ஒரு இடங்களை கூட கூட முடியாது. இப்போ நாங்கள் ஒரு தெருமுனை கூட்டத்துக்கு 10 வருஷமா ஒரு தெருமுனை பிரச்சாரம் செய்யறது கூட அனுமதி கிடையாது. மெகாஃபோன் வச்சு கூட பேசக்கூடாது. அப்ப இதுதான் என்ன அப்படின்னா ஒரு 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 முற்றிலுமாக ஒரு ஜனநாயகமா இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு கூட ஒரு குறைந்தபட்ச ஒரு ஜனநாயகம் கூட மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் யாரு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி செய்யக்கூடிய வேலையா? இது மொத்தமா RSS BJP அஜெண்டா தான். யாருக்கு நீ அனுமதி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது அவன் தீர்மானிக்கிறான். அப்ப அதெல்லாம் நம்ம கண் கூட 10 ஆண்டுகள்ல பார்த்தோம். அப்ப இது மொத்தமா இந்த கட்சியை அவங்க கூட்டணின்னு சொன்னா கூட அவங்க என்ன சொல்றாங்களோ, ஒண்ணு பணம் கொடுத்து இது பண்றது, இல்லைன்னா வந்து வழக்குகள் போட்டு பயமுறுத்தி உனக்கு இந்த ஏன்னா இவங்களாம் யாரும் நேர்மையற்றல, அதான் பிரச்சனை. ஒரு ஊழல்வாதிகளா இருக்கும் பொழுது இதை வைத்தே வந்து மிரட்டினா, இடியை வைத்தும் CBI வைத்தும் மிரட்டி வந்து காரியம் சாதிச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவன் தொடர்ச்சியா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளையும் இல்ல அவன் கூட்டணியா இருக்கக்கூடிய கட்சிகளையும் அப்படிதான் வந்து அவன் கபல்கிரம் பண்றாங்க. ஸோ அதையும் தமிழ்நாட்டில் செய்வதற்கு வந்து இங்க ஏதுவா வந்து ADMKன்னு ஒன்று இருக்கு. அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ADMK என்ன சொல்லுச்சு, BJP எங்களுக்கு கூட்டணி கிடையாது, எவ்வளவு வாய்ச்சவடால் விட்டாங்க. அப்புறம் இல்ல நாங்க அண்ணாமலையெல்லாம் வந்துருவோம்னு சொல்லி இப்போ வந்து திரும்ப கூட்டணிக்குள்ள வந்து பேரம் பேசி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து கேடு அப்படிங்கிறது தான். இவங்க வந்து நேரடியா வர்றதுக்கு வரதா அதிமுக மூலியமா உள்ள வராங்க. அவர்கள் வளர்வதற்கு அது ஏதுவா இருக்கு அப்படிங்கிறது தான். இதை எதிர்த்த விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போக வேண்டிய தேவை வந்து ஜனநாயக சக்திகள் இருக்கு அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். ஓகே மேம், இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.